ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அகலகில்லேன் இறையமென்னு அலர்மேல் மங்கை உரமார்பா நிகரில் புகழாய் உலகமூண்டுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீ அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ அலர்மேல் மங்க நாயிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமானுடைய பங்குனி பிரம்மோத்சவமானது நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்திலே முக்கியமாக மந்தவெளி பாக்கத்திலே ஆச்சரியமான பழைய சன்னதி, பிராச்சீனமான சன்னதி, 100 வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்தது. மிக பெரியோர்களெல்லாம் இங்கே வந்து இந்த பெருமாளை அனுபவித்து இந்த பெருமாளுக்கு பரிபூர்ணமான கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு அவர்கள் உஜ்ஜீவனம் அடைந்தார்கள் என்றது நம்முடைய சரித்திரத்திலேயே சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 79 வருஷங்கள் இந்த உற்சவம் முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த உற்சவம், இந்த உற்சவத்திலே இங்கு முதல்ல பங்குனி ஸ்ரவணம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம்தான் இங்கு துவஜாரோகணம், அதாவது கொடியேற்றுதல். அந்த பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம் என்பது 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று துவஜாரோகணம் ஆயிடுத்து. ஆனால் அதற்கு முந்தைய தினம் அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய சேன முதலியார் உற்சவம், முதன்மையார்னு சொல்லுவார், அல்லது சேனை முதலிகள்னு சொல்லுவார். விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த பகவானுடைய அந்த முதல்ல படைத்தளவிலேயே தலைவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அவருடைய உற்சவம், அந்த உற்சவம் என்னவென்றால் நகர சோதனைன்னு சொல்லுவார். அவர் பெருமாள் அடுத்த நாளிலிருந்து பெருமாள் புறப்பாடாகும் துவஜாரோகணம் ஆடவுன்னே அதற்கு முன்னாடி மாடுவீதி முழுவதும் அவர் சென்று எந்த விதமான பெருமாள் எழுந்தருள்வதற்கு ஏதாவது விக்னங்கள் ஏதாவது இருக்குமோ என்று அதையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு அந்த உற்சவத்திலே எந்த விதமான இடையூறுகள் வராமல் அந்த உற்சவத்தை செம்பனே சிறப்பாக நடத்துவதற்குண்டான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய உற்சவம். அந்த உற்சவம் அங்குரார்ப்பணம்னு பேர், சேன முதலியார் உற்சவம் பெறுவார். அந்த உற்சவமானது 11/4/2026 சனிக்கிழமை அன்று சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரை அங்குரார்ப்பணம். ஆச்சரியமான வைதிக காரியங்கள் பூர்ணமாக நடந்து முடிந்து அதற்கு மேற்கொண்டு 7:30 மணி அளவில் சுவாமி சேன முதலியார் புறப்பாடாகி வீதி வளர்ந்து அதற்கு மேற்கொண்டு அந்த வீதி வலத்தே நகர்பலம் என்று சொல்லக்கூடிய நகர சோதனை, அந்த சோதனை பண்ணிக்கொண்டு உள்ளே எழுந்தள்ளி பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய அனுகிரகத்தாலே மறுநாள் காத்தாலை ஆச்சரியமான அந்த 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடங்கி 8 மணி பரிவந்தம் அந்த துவஜாரோகணமானது நம்முடைய சன்னதி பட்டாச்சாரியர் வாசுதேவ பட்டாச்சாரியுடைய தலைமையிலே அவருடைய திருக்கரங்களாலேயே அந்த கொடியேற்றமானது ஆச்சரியமான நிலையிலே அனுகிரகிக்கப்பட்டு மேற்கொண்டு கொடியேற்றப்பட்டது. அதற்கு மேற்கொண்டு அன்றைய தினம் காலை பெருமாள் தோழிக்கினியான் என்று சொல்லக்கூடிய அந்த தோழிக்கிளியான் சப்பரத்தில் எழுந்தருளிருந்து வீதியில் இருக்கக்கூடிய பக்த பிம்பங்களுக்கு பக்தர்களுக்கும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் அருள்பாலித்து கொண்டு எழுந்தருளி பேரி தாடனம் என்று சொல்லக்கூடிய அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடியே அதையும் பெருமாள் கண்டருளினார். அவருடைய அனுகிரகத்தால் இதுவும் நடந்தேறியது. அது முதல் நாள் கார்த்தாலே ஒரு கிராமத்துல ஒரு ஜமீன்தார் இருந்தாராம். ரொம்ப ஆணவம் அந்த மனிதனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பொன்னும் பொருளும் செல்வமும் எல்லாம் இருக்கு. மற்றவர்களை மதிக்க வேணும்னு ஏதாவது தேவை இருக்கா? கிடையாது. அப்ப அந்த ஊர்ல எல்லாரும் என் பொண்ணுக்கு திருமணம், எங்க வீட்டுல நல்ல விஷயம் நடக்குது, விசேஷம் நடக்குது, திருவிழா இருக்கு, யார் கூப்பிட்டாலும் இவர் போக மாட்டாராம். என்ன பண்ணுவாராம், இவருடைய செருப்பு அனுப்புவாராம், வேலைக்காரன் செருப்பு தூக்கிட்டு போவான். அந்த அளவுக்கு ஆணவம்.
அந்த செருப்பை எடுத்து கொண்டு போய் அந்த திருமணம் அங்க கொண்டு போய் வச்சா அவரு வந்ததுக்கு சமம். அது நம்ம பகவான் இறைவனுக்கு தான் அப்படி எல்லாம் பண்ணுவோம். அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிறது. மனிதர்கள்லாம் அப்படி கிடையாது. ஆனா மனிதர்களுக்கும் கலிகாலத்துல ரொம்ப ஆணவம். இத நீங்க ரொம்ப அதிசயமா எல்லாம் பார்க்காதீங்க. இது நாட்டிலையும் நம்ம சாதாரண வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. திரைப்படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் சீன்ல ஹீரோவோட கால் மட்டும் வரும். பார்த்திருக்கீங்களா? ரஜினிகாந்தோட கால் தான் வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முட்டி தலையெல்லாம் அப்புறம் தான் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சீன் எல்லாம் உடனே ரசிகர்கள்லாம் நம்ம பங்கஜநாபாய அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும். மனிதர்களுக்கும் இந்த ஆணவம் இருக்கு. காலை காமிக்கிறது, இல்லைன்னா முதுக காமிக்கிறது. அப்படிதான் திரைப்படத்துல ஒரு கதாநாயகனே உள்ள வருவார். அப்புறம் அந்த பாட்டுகளை எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கதாநாயகனை புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருப்பார்கள் இல்லையா? எழுதுனவனும் நரகத்துக்கு போவான், பாடுனவனும் நரகத்துக்கு போவான், உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவனும் போவான். ஏன்னா இந்த புகழாரம் எல்லாம் இறைவனை மட்டுமே சார்ந்தது. இந்த ஆணவம் பிடித்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு? எங்க திருவிழா யார் இவருக்கு அழைப்பிதழ் வச்சாலும் செருப்பை விடுவார். வேலைக்காரன் செருப்பை கொண்டு போவான். ஊர் மக்களுக்கெல்லாம் பிடிக்கவே செய்யாது. இருந்தாலும் இந்த செல்வந்தர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா என்ன? ஒரு நாளைக்கு அந்த அம்மா வீட்டுல ஒரு வேலைக்காரி அந்த பணிவிடை எல்லாம் சுத்தப்பத்தமா எல்லாம் தொடச்சு சுத்தமா வைக்கிறாங்க. ஜமீன்தார் கிடையாது, அந்த அவர் கிடையாது, லேண்ட்லார்டு கிடையாது. உடனே முதல் முறையா அவருடைய அறைக்குள்ள போறாங்க சுத்தம் செய்யறதுக்காக. ஆஹா, எப்படி இருக்கு சிற்பங்கள், வேலைப்பாடுகள், மார்பிள், அது இது பார்த்து அந்த வேலைக்காரம்மா பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இவ்வளவு அழகா எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அந்த ஜமீன்தாரோட பெட்ல போய் பாக்குறாங்க. அப்படியே ஸ்பாஞ்ச் எல்லாம் சிங்னு போகுது. நல்லா இருக்கே அப்படின்னு உட்காந்து பாக்குறாங்க. அப்படி நல்லா ரொம்ப இதமா இருக்கு. உட்காந்து பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க, ஜமீன்தாரை காணோம், யாரும் இல்லை. கொஞ்சம் படுத்து பார்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மனிதர்களுக்கு கிடைக்காது. அந்த அவருடைய படுக்கையில இவங்க படுத்து பார்த்தாங்க. ஆனா என்ன, களைப்புல தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்தாரு, லேண்ட்லார்டு. பார்த்தா அவருக்கு பிடிக்குமா? தன்னுடைய படுக்கையில ஒரு அம்மா படுத்து கொண்டு இருக்கிறது, அதுவும் வேலைக்காரி. கோபத்துல கையில் இருந்த குச்சி எடுத்து விளாசுன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அம்மா கதறிக்கொண்டு அழுகிறாங்க. இவர் நிறுத்தவே இல்லை, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. அந்த அழுதுகிட்டு இருந்த அம்மா சிரிக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பைத்தியமா? நான் அடிக்கிறேன், இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே? அந்த வேலைக்காரி சொன்னாங்க, ஒரு நாள் படுத்ததுக்கே இவ்வளவு அடினா நீங்க டெய்லி இதுல படுத்து தூங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு அடி கிடைக்கும்? இதுதான் கர்ம வினை. கீழே இருக்கிறவங்க மேல போறதும், மேல இருக்கிறது கீழே வர்றதும். இந்த உலகத்தில் இரட்டைகள், ஆண் பெண், இரவு பகல், லாபம் நஷ்டம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அறிவாளி முட்டாள், இந்த இரட்டைகள் எப்பவுமே இருக்கும். இது ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது. ஒண்ணு மேல போனா இனி ஒண்ணு கீழே வந்துடும். இதை தெரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் ஆணவத்தில் ஆடுகிறார்கள். அப்புறம் என்னாச்சு? இந்த சகஸ்ர கவச்சன், இவனுக்கு 1000 கவசங்கள். அதனால் அந்த அளவுக்கு ஆணவம். இமயமலைக்கு போறாரு. அங்க பத்ரிகாசிரமம், பத்ரிநாத்ல நரநாராயண முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எவ்வளவு பேரு பத்ரிநாத் போயிருக்கீங்க? பத்ரிகாசிரமம் இமயமலை இல்ல, ஓகே, 4-5 பேர் போயிருக்கீங்க. அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இமயமலை போனா 2 பக்கம் பள்ளத்தாக்கு, ரொம்ப செங்குத்தா இருக்கும் பள்ளத்தாக்கு. அந்த வண்டியில எல்லாம் போகும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். இதயம் வாய் வழியா வெளியே அப்புறம் உள்ள போகும். அந்த கார், அந்த வண்டி எல்லாம் போய் அந்த மலையில திரும்பும் போது 3 சக்கரம் தான் ரோட்டில் இருக்கும், 4வது ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கும். அப்படி எட்டி பார்த்தா, ஏன்னா
அந்த ஆழம் அப்படிங்கிறது கிலோமீட்டர், மீட்டர்ல கிடையாது, 2-3 கிலோமீட்டர் ஆழமா இருக்கும். அதெல்லாம் அதுலயும் சில வண்டிகள்லாம், சில காடி எல்லாம் வந்து சறுக்கி விழுந்துரும். ஆனா உடனே அந்த ஆர்பிக்காரங்க வந்துருவாங்க, காலதாமதமே கிடையாது. ஏதாவது வண்டிகள் சறுக்கி விழுந்தா உடனே அந்த ஆர்மிக்காரங்க வந்து என்ன செய்வாங்க, 2 பூவை போட்டுட்டு வணங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு வருடமும் 10,000 கணக்குல ஆட்கள் வந்து அதுல விழுந்துடுறாங்க. இருந்தாலும் பக்தர்கள் போவது எண்ணிக்கை குறைவது கிடையாது. 6 மாதம் தான் பத்ரிநாதர் ஆலயம் திறந்திருக்கும். 6 மாதம் 20 அடிக்கு பனி வந்து மூடிரும், ஸ்னோ, யாருக்கும் உள்ள போக முடியாது. ஆனா அங்க ஒரு பேர் அதிசயம் என்னன்னா, 6வது மாதம், அதாவது கரெக்டா அக்ஷய திருத்தியைக்கு திறப்பாங்க, தீபாவளிக்கு. அதற்கு மேற்கொண்டு முதல் நாள் சாயங்காலம் 7 மணிக்கு புன்னமர விருட்சம் என்று சொல்லக்கூடிய புன்னமர வாகனம். புன்னமர வாகனம் என்பது கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான மரம் புன்னை மரம். புன்னமரத்தில் தான் கோபிகர்கள் என்ன, கோபகுமாரர்கள் என்ன, அத்தனை பேரும் விளையாடக்கூடிய இடம் புன்னமரவனம். அந்த புன்னமர விருட்சமே, விருட்சம்னா மறை, அந்த மரமே அந்த மரத்துக்குள்ளேயே ஒரு கிளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்குமா போல ஒரு சன்னிவேஷம். அந்த சன்னிவேஷத்தோடு பெருமாள் எழுந்தருளி வேணுகோபாலன் திருக்கோலத்தோடு அங்கே சேவசாய்ச்சார். ஆச்சரியமான சன்னிவேஷம். அன்றைய தினம் ஆச்சரியமான ஒரு திருவிதி விழா பெருமாள் கண்டருளினார். அந்த புன்னமரம் என்றாலே, புன்னை மரம் என்பது கண்ணனுடைய மிகவும் பிடித்தமான மரம். அது மட்டுமல்ல, நாமே ஒரு ஜென்மாஷ்டமி அது வேணா உடனே பொன்னை இலை கொண்டுவோம், பொன்னை இலை கொண்டு வந்து வைப்போம். அப்போ கண்ணனுக்கு பிடித்தமான மரம், கோபிகைகள் கோபிகுமாரர்கள்லாம் விளையாடின மரம். அப்படிப்பட்ட மரமே ஒரு வாகனமாக கொண்டு அந்த மரத்தின் கிளையிலே உட்கார்ந்து கொண்டு புல்லாங்குழல் ஊதுமா போலே அப்படிப்பட்ட திருக்கோலத்திலே சேவை சாய்ச்சார். அதில் முதல் நாள் சாயங்காலம் 7 மணிக்கு அந்த புறப்பாடாய் திரும்ப கால் ஆயிடுத்து. அந்த தீபாவளி அன்று கோயில் அடைக்கும் நேரத்துல ஒரு நெய் விளக்கை எரிய வச்சு பத்த வச்சுட்டு போவாங்க, சின்ன ஒரு விளக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து கோயில் திறந்தாலும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெரிய அதிசயம் அது. அப்போ அந்த பத்ரிநாத்ல நரநாராயண முனிவர்கள் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு தவம் செய்கிறார்கள்னா, 5 புலன்களையும் கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே மனதின் கைதிகள். யாரோட கைதிகள்? நம்ம சொந்த மனதின் கைதிகள். மனதுதான் சிரிக்கணுமா வேண்டாமா அழுகணுமா எல்லாமே முடிவு செய்வது நம்ம மனசுதான். அந்த நம்ம மனசோட கைதி. என் எதிரி வெளியே கிடையாது, என் எதிரி எனக்குள்ளதான் இருக்கிறான். இந்த உலகத்துல எனக்கு எதிரியே கிடையாது. உண்மையான என் எதிரி யாரு? நான் தான். கிரக கர்ம காலாகா, கிரகத்தை பழி சொல்லாதே, காலத்தை பழி சொல்லாதே, கர்ம வினையை பழி சொல்லாதே, மனப்பரம் காரணமாமனந்தி, உன் மனதுதான் உன் கஷ்டத்துக்கு காரணம். ஒரு சிங்கம் ஆத்துல தண்ணி குடிக்க போகுது. அப்படியே போனா அந்த தண்ணியில இன்னொரு சிங்கம் வருது. உடனே இந்த சிங்கத்துக்கு, என்னடா என்ன மாதிரி காட்டுக்குள்ள இனி ஒருத்தர் இருக்கிறான்னு, நான் தான் இங்க மன்னனாக இருந்த இனி ஒரு சிங்கம் வந்திருக்கே, இவனை தோற்கடித்து விட வேண்டும் சொல்லி இந்த சிங்கம் பின்னாடி போய் பதுங்கி கர்ஜனையுடன் பாய்கிறது. அந்த இன்னொரு சிங்கமும் பாயுது. இது 2-3 தடவை பாஞ்சு பயந்துட்டு தண்ணி குடிக்காம ஓடி போயிடுச்சு. அந்த சிங்கத்தை நீர் குடிக்காமல் ஆக்கியது யார்? நிழல். அது யாரு? அதேதான். என் வாழ்க்கையில் துக்கத்துக்கு முதல் காரணம் யார்? நானே தான். யாராவது திட்டுறாங்களா? ஐயா நேத்திக்கு திட்டினீங்களா? என்ன அழகா இருந்தது, ரொம்ப நன்றி, அவ்வளவு. திட்டுறவரே சிரிச்சுக்கிட்டு போயிருவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் எந்த வேகத்துல திட்டுறாரோ அதே வேகத்துல ரியாக்ஷன். அங்கதான் பிரச்சனை. தீ மேல தீய போட்டா தீ அணையுமா? அப்ப தீ அணையணும்னா நம்ம என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அவங்க ரொம்ப அப்படி தீ மாறி கொதிக்கும் போது நம்ம என்னவா மாறணும்? நீராக மாறணும்.
அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் நீரா இருக்கும்போது நீங்க தீயா இருங்க, அது வேற பிரச்சனை. நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.